நிறைய பேர் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, தடுமாறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, பல சிக்கல்களில மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம, ஒருவேளை இங்க வந்து ஆராதிக்கலாம், நீங்க இங்க வந்து கை தட்டி இங்க பாடி தேவனை தொழுது ஆராதித்து கொண்டிருந்தாலும் மனசாட்சியில குத்தப்பட்டவர்களா, மனசாட்சியோடு கூட சம்பந்தப்பட்டவர்களா, ஏன் இன்னும் நாம இதுல இருந்து விடுதலை ஆகல? ஏன் நாம இன்னும் இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகல? ஏன் இன்னும் இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகல? ஏன் நமக்கு வருகிற இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகலங்கிற ஒரு மனசாட்சியில குற்றப்பட்டவர்களா நம்ம வாழலாம். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் தெரியுமா? நான் எவ்வளவோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா என் ஜீவியமும் எனக்கும் தேவனுக்கு இருக்கிறது மட்டும் மனுஷங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். நிறைய பேர் தங்களை பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க, நிறைய பேர் தங்களை நீதிமான்களுடைய லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க, நிறைய பேர் தங்களை சுயநீதியை வெளியே பேசுவாங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு குற்ற உணர்வோடு கூட, ஒரு 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 வருத்தத்தோடு கூட, வேதனையோடு கூட வந்து தேவனை ஆராதித்து போகிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குமானா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய குட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை கல்வாரி சிலுவையில இடதுபுறமும் வலதுபுறமும் 2 கள்ளர்கள் தொங்கிட்டு இருந்தாங்க. கள்ளர்கள் தொங்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கள்ளன் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறான். எப்பவுமே ஆண்டவரை குற்றப்படுத்துறான். அவன் குற்றப்படுத்திட்டே இருக்கும்போது இன்னொரு கள்ளனும் கூட ஆண்டவரை குற்றப்படுத்துகிறான். நிறைய நேரத்துல பிரியமானவர்களே, ஜெபத்துல கூட மற்றவங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சோம், கடவுளை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு இக்கட்டு வரும் பொழுதெல்லாம் கடவுளை துதிக்கிறத விட்டு, கடவுளை தொழுது கொள்ளுகிறத விட்டு, கடவுளை மகிமைப்படுத்துகிறத விட்டுட்டு அநேக நேரம் கடவுளையே நாம் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறோம். ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கடவுளை குற்றம் சாட்டுகிற இடத்துல வச்சுட்டீங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கல, குற்றம் சாட்டுகிற இடத்துல ஆண்டவர் வச்சுட்டோம். ஒரு கள்ளன் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறான். அடுத்த கள்ளன் மறு கள்ளனை பார்த்து அவர் சொல்றான், டேய், நீயும் நானும் நியாயமா தானே தண்டிக்கப்படும், நீயும் நானும் நியாயமா தானே தண்டிக்கப்படும், நீயும் நானும் களவாணிகள், குற்றவாளிகள், களவு செய்தோம், இருக்கிற 10 கட்டளையில ஒரு கட்டளையை மீறி நாம குற்றவாளிகளா இருக்கிறோம், நியாயப்படி நாம தண்டிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் தேவன் நம்மை சிட்சிக்கும் போது, தேவன் நம்மை தண்டிக்கும் போது நியாயப்படிதான் தண்டிக்கப்பட்டோன்னு ஒத்துக்கிறது இல்லை. தெரியுமா? அப்படி ஒத்துக்காம கடவுளை பிளேம் பண்ண ஆரம்பிச்சோம். கடவுள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், கடவுள் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணார், கடவுளுக்கு ஏன் இப்படி பண்ணார்? we are blame. நாம மற்றவங்களை blame பண்ண ஆரம்பிக்கிறோம், கடவுளை கூட blame பண்ண ஆரம்பிச்சோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அதுல ஒரு கள்ளன் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறான், மறு கள்ளன் ஆண்டவர் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சேர்ந்து சொல்லாமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்து. சொல்லாம எல்லாருமே, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். எவ்வளவு நேரம் ஜெபம்? ஒரு குட்டி ஜெபம், ஒரு குட்டி ஜெபம். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். தட்ஸ் ஆல். என்னை நினைத்தருளும். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கே நீ என்னோடு கூட இருப்பேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. இன்றைக்கே. மனம் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை, மனம் திரும்புகிறதுக்கு 1 வாரம் உபவாசம் தேவையில்லை, மனம் திரும்புகிறதுக்கு 1 மாதம் காத்திருக்கணும் இல்ல, மனம் திரும்புகிறதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும் இல்ல. within a second, என்றைக்கு மண்பாண்டத்தை போல உன் மனம் உடைந்து தேவ சமூகத்துக்கு வருகிறதோ அந்த க்ஷணமே தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன், 2 பேர் ஆலயத்துக்குள்ள போறாங்க. ஒரு பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். நான் சப்ஜெக்ட் குள்ள வர்றதுக்கு முந்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயனுடைய மனநிலைமை என்ன? ஆலயத்துக்குள்ள என்ற ஆன உடனே பரிசேயனுடைய மனநிலை என்ன தெரியுமா? நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான்,
நான் ஒரு யோக்கியமான வாழ்க்கையை வாழுகிறவன், நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன் அப்படின்னு மனநிலையோடு கூட அவன் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஜெபத்துல பாருங்க, அன்புள்ள ஆண்டவரே, நான் அந்த அநியாயக்காரன், அந்த அக்கிரமக்காரன், இதோ இங்க நிக்கிறானே இந்த இவனை போல விபச்சாரக்காரன், இவனை போல நான் இல்லாததுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு சுயநீதியை பேசுகிறவன், தற்பெருமைக்குள்ள இருக்கிறவன், தன்னை நீதிமான் என்று சொல்லுகிறவன், அத்தியிலை மார்க்கத்தை சேர்ந்தவன். அத்தியிலை மார்க்கம் என்ன தெரியுமா? தங்கள் நிர்வாணங்களை தாங்களே மூடிக்கொள்ள நினைக்கிறவன், தங்கள் குற்றங்களை தாங்களே மூடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவன், அத்தியிலை மார்க்கத்தை சேர்ந்தவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், இதோ அநியாயக்காரன், இந்த அக்கிரமக்காரன், இந்த விபச்சாரக்காரன், இவனை போல நான் இல்லாததுக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஜெபத்துல சொல்ல வேண்டிய வார்த்தை அது. நிறைய பேருக்கு ஜெபிக்க கூட தெரியல பிரியமானவர்களே. எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியல, என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு கூட தெரியல, எதை ஜெபத்துல கேட்கணும்னு தெரியல. சொல்லிட்டு அவன் அடுத்தது சொல்றான், என்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாம் நான் கரெக்டா தசம பாகம் கொடுக்கிறேன், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் பண்றேன் ஆண்டவரே, இதோ அங்க இருக்கிறான அவனை போல நான் இல்லாததுக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இது பரிசேயனுடைய ஜெபம் பிரியமா. பரிசேயன் ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறான். பரிசேயனுடைய ஜெபத்துல தற்பெருமை உள்ள ஜெபம், தனக்கு தன்னுடைய நீதியை, தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெபம். ஆனால் ஒரு ஆயக்காரன் தூரத்துல ஆலயத்துக்குள்ள வருகிறதுக்கு கூட அவனுக்கு மனம் இல்லாமல், தேவனை ஏறிட்டு பார்க்க கூட அவனுக்கு விருப்பம் இல்லாமல், அவன் சொன்ன ஜெபம் நம்ம எல்லாருக்கும் மறந்துரும். ஞாபகப்படுத்திக்கிடலாம், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். சொல்லுங்க எல்லாரும், பாவியாகி என் மேல். மண்பானையை போல ஒரு நிமிஷத்துல மனம் உடைந்தான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று அவன் ஜெபித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவன் ஆயிப்பான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. இந்த ஆலயத்துக்கு வந்து பாவி என்கிற குற்ற உணர்வோடு நீ வந்தவனா இருந்தாலும் போகும்போது நீதிமானாய் நீ போகணும், போகும்போது விடுதலை பெற்றவனா போகணும், போகும்போது வெற்றியோடு நீ போகணும். காரணம், நீ வந்திருப்பது தேவ சமூகம், நீ வந்திருப்பது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய சமூகத்துக்குள்ள, தேவனுடைய பாதத்துக்குள்ள வரும் பொழுதெல்லாம் உன் பாவங்கள் கழுவப்பட்டு, உன் அநியாயங்கள் மறக்கப்பட்டு, மன்னிக்கப்பட்டு நீ விடுதலையோடு போகணும். மண்பானை போல மனம் உடைந்து மனம் திரும்பினால் வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்கு உண்மை உள்ளது. சகையனுடைய வாழ்க்கையை எப்படி மண்பானை போல உடைஞ்சான்னா 19 லூக்கா 19 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்னுடைய செய்தி இல்லை, என்னுடைய செய்தியை நான் சுருக்கமா நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தான் அதுக்கு பேர் எப்படி வச்சிருக்கிறேன். சகையு கிட்ட வராரு. சகையுக்கு பேரு சகையுன்னு, ஆனா ஊர் உலகம் முழுவதும் அவனுக்கு பாவின்னு சொல்லி இருக்கிறான், பாவியான மனுஷன் சொல்லி இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் பாவியான மனுஷனிடத்துல போனார்னு ஊரே முறுமுறுக்குது, ஊரே முறுமுறுக்குது, ஊரே முறுமுறுக்குது. சகையு, நான் உன் வீட்டுல தங்க போறேன், ஊரே முறுமுறுக்குது. போய் அவர் வீட்டுக்கா போவார், போய் அவனோடவா பழகிறது, போய் அவனோடவா ஐக்கியம் வச்சிருக்குது, போய் அவளோடவா செய்யறது. பிரியமானவர்களே, முறுமுறுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து ஒன்னும் பேசல, நேரா அவரோட வீட்டுக்கு போறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவரோட வீடு இவ்வளவு பெருசுன்னு கூட வச்சுக்கோமே. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. சீசர்கள் ஒரு பக்கம், ஆண்டவர்கிட்ட சொல்லாமா வேணாமா, இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய, இவன் எவ்வளவு பெரிய பாவி, இவன் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறான், இவன் பேர்பட்டவன் அப்படின்னு சீசர்கள் கூட தான் மனதுல இருந்து இயேசுக்கு சொல்ல நினைச்சாங்க. ஐயோ, நம்ம சொல்ல வேண்டாம், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, திடீர்னு ஏசாமியை பார்த்து சகை ஒரு வார்த்தை சொன்னான். ஐயா, நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டுமா? என்ன சொல்ற சகை? ஐயா, நான் எழுந்து கொஞ்சம் பேசிக்கிட்டுமா? சகை, நீ பேசு. பிரியமானவர்களே, சகை எழுறான். சுத்திரும் பாக்குறாங்க, இவன் என்ன பேச போறானோ, என்ன சொல்ல போறானோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சீசர்கள் ஒரு பக்கம், சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம். சகை எழுந்து மண்பானை போல ஒரு செகண்ட்ல மனம் உடைஞ்சு அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதிய நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
Listen very carefully. என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கையில நம்ம வாங்கினமே லட்சங்களை வாங்கி இருக்கிறோமே, கையில லட்சங்களை சுமந்து இருக்கிறோமே, எது எதுக்கோ நிலத்துக்காக, வீட்டுக்காக, காருக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறோமே, நம்ம கையில வந்த பணத்துல ஒரு பாதியை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்போம், தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுப்போம், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுப்போம். என்றைக்காவது எப்போவாவது நம்முடைய மனசுல அப்படி நினைச்சது உண்டா? ஆராதனைக்கு வரும்பொழுது நம்முடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்திலேயே மிகப்பெரிய ஒரு காணிக்கை எடுத்து எனக்கு மன திருப்தியோடு கூட நான் அந்த காணிக்கையை நான் செலுத்த போறேன். குடும்பத்தோட உட்கார்ந்தம்மா, இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, இந்த 10,000 நீ வச்சுக்கம்மா, இந்த தம்பி இங்க வா 5,000 நீ வச்சுக்க. வாழ்நாள்ல இப்படி ஒரு காணிக்கை நம்ம கொடுத்தோன்னு ரெக்கார்டு இருக்கட்டும், ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கட்டும். அப்படின்னு என்னைக்காவது குடும்பத்துக்கு காணிக்கை பிரிச்சு இன்னைக்கு குடும்பமா போய் இது வரைக்கும் ஒருவேளை ஒரு 4 மாதம் 5 மாதத்தினுடைய காணிக்கை ஒரே காணிக்கையில நம்மளோட குடும்பமா செலுத்தலான்னு என்றைக்காவது ஒரு முறை யோசித்தது உண்டா? சகை யோசித்தான் தெரியுமா? எவ்வளவோ வருஷமா சேர்த்து வச்ச அத்தனை பணத்தையும் தான் மனசுக்குள்ள எத்தனை கோடிக்கு சொந்தக்காரன் தெரியாது, எத்தனை கோடிக்கு சொந்தக்காரன் தெரியாது, எழுந்து நிற்கிறார். ஒரே ஒரு செகண்ட் உலகம் முழுதும் அவரை பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, உலகம் முழுதும் அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது, உலகம் முழுதும் அவனை அயோக்கியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, உலகம் முழுதும் அவனை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது, அவரை தூரப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வை பார்க்கிற பார்வையை குற்ற பார்வையோடு பார்க்கிறாங்க. சகை எழுத, ஆண்டவரே என் ஆஸ்தியின் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஆச்சரியப்பட்டாங்க பிரியமானவர்களே. இவன் பொய் சொல்லுவானா, உண்மை சொல்றானா, பொய் சொல்லுவானா, இத இல்ல ஆண்டவர் மெச்சிக்கிறதுக்காக ஏதாவது சொல்றானான்னு அப்படி இருக்கிறவங்க கூட யோசிச்சிருப்பாங்க பிரியமானவர்களே. அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னா, நான் யாரிடையாவது அநியாயமா நான் வாங்கியிருந்தா 4 அத்தனை நான் கொடுக்கிறேன்னு அவன் சொன்ன 2 வார்த்தை தான். இப்ப திடீர்னு ஏசாமி கிட்ட ஒரு வார்த்தை வருது, இதோ இவனும் ஆபிரகாமின் குமாரன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? பாவியான மனுஷன் வித்தின் எ செகண்ட் மண்பாறை போல மனம் உடைந்த உடனே பாவி ஆபிரகாமின் குமாரனாய் மாறினான் என்றால் உங்களையும் என்னையும் அப்படியே தேவன் மாற்றிருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த உலகம் நம்மளை பகைச்சிருக்கலாம், இந்த உலகம் நம்மளை வெறுத்திருக்கலாம், உலகம் நம்மை புறக்கணித்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம இங்க கொண்டு வந்து வைத்திருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? இப்பதான் செய்திக்கே வரீங்களான்னா ஆமா. நான் இன்னைக்கு என்னன்னா, மண்பானை போல மனமுடைந்து மனம் திரும்பினவர்கள் பெற்றுக்கொண்ட பல ஆசீர்வாதம் பைபிள் இருக்குது. ஒரே ஒரு பெண்ணை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி என் செய்தியை முடிக்கிறேன். செய்தியினுடைய தலைப்பு என்னென்றால், அதாவது மண்பானை போல மனமுடைந்ததுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். ராஜாக்களின் புத்தகம், வேகம் 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டு கொண்டாள். என்ன பாருங்க, இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே நீங்க ஆராதிக்கும் போது உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். நல்லது. எப்பெல்லாம் ஆராதனைக்கு வர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கும் தேவ சமூகத்துக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். நல்லது. தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறது நல்லது. தேவனோடு கூட சம்பந்தப்படுகிறது நல்லது. தேவனோடு மட்டும் அல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியரோடும் கூட நமக்கு ஐக்கியம் உண்டா, சம்பந்தம் உண்டா, சரியான உறவு உண்டா? இன்றைக்கு எப்படி ஒரு பெண் மனம் உடைந்து மண்பானை போல மனமுடைந்ததினால அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்க சூனேமியாள் என்றால், இப்ப முதலாவது சூனேமியாளின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் விஷயம் என்னது சொல்லுங்க? சூனேமியாளின், சத்தமா சொல்லுங்க, சுருக்கம் சொல்லுங்க. சூனேமியாளின்
சரி, சூனேமியாளினுடைய சுருக்கம் என்ன? சூனேம்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல மிக கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்தா. கனம் பொருந்திய ஸ்திரீனா மனிதர்களால கனப்படுத்தப்பட்டா, பெரிய பணக்கார குடும்பம், வசதியான குடும்பத்தில் இருந்த ஒரு அழகான ஒரு பெண் இருந்தா. அந்த பெண், அவளுக்கு நல்ல கணவர் இருந்தார், கொஞ்சம் வயதானவர். கணவர் கொஞ்சம் வயதானவர். நிறைய நிலங்கள் இருந்தது, நிறைய உறவுகள் இருந்தது, நல்ல ஆசாபாசங்கள் இருந்தது, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால். வசனம் அவளை சொல்லுகிறது, அவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாய் இருந்த போதிலும் பணம் இருந்தது, பொருள் இருந்தது, வசதி இருந்தது, சொந்த பந்தங்கள் இருந்தது, எல்லா அந்தஸ்தும் இருந்தது. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய குறையோடுவே அவள் ஜீவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் உலகம் அவரை கனம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லுது. கனம் பொருந்திய ஸ்திரீ ஒரு நாள் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அங்கே போகிறார். எலியா நமக்கு தெரியும், யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான் என்று இருக்குது. நல்லா கவனிக்கணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலிசா எவ்வளவு பாடு உள்ளவங்கிறதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு நாள் எலிசா அங்க போகும்போது இந்த அம்மா எலிசாவை பார்த்து, ஐயா எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டு போகணும் ஐயா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு நாள் கேட்கல, ஒரு நாள் 2 நாள் கேட்கல, பல நாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். பல நாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது, எல்லாமே இருந்தது. எவ்ரிதிங் ஷி ஹேட், எவ்ரிதிங், எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாம் இருந்த போதிலும் ஏதோ ஒரு குறை மட்டும் அவளுடைய வாழ்க்கையில, அவளுடைய குடும்பத்துல அது அவளை வருத்தி கொண்டே, அவளை உறுத்தி கொண்டே இருந்தது. அவ ஒரு நாள் தீர்மானம் பண்ணா, எப்படி ஆகிலும் வீட்டுக்கு ஊழியக்காரனை வர வச்சு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு போட்டுன்னு மனசுல நினைச்சிட்டா. கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிடுறது இல்ல, ஆனா அவருடைய மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. எப்படி ஆகிரும் நம்முடைய வீட்டுக்கு ஊழியக்காரருடைய பாதம் பட்டணும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுல போய் அவருடைய பாதம் பட்டா அது ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள். மறுபடியும் வாசிக்கலாம் வசந்த. பின்பு ஒரு நாள் எலிஷா சூனேமுக்கு போகும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவரை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டா. வருந்தி கேட்டால் என்னது சொல்லுங்க? வருந்தி கேட்டால் என்னது? எப்போ வருந்தி கேட்பாங்க? முதல்லேவா? பலமுறை கூப்பிட்டும் வராத போது, பலமுறை எதிர்பார்த்தும் வராத போது, ஐயா ப்ளீஸ் ஐயா, எத்தனை முறையா நாங்க எங்க வீட்டுக்கு வர சொல்லி அவளுக்கு, ஐயா எங்க வீட்டுக்கு காலை வச்சுட்டு வாங்கயா, ஐயா எங்க வீட்டுல ஒரு டப்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாங்கயா, எங்க வீட்டுல ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்கயா, ஐயா நீங்க வந்தா எங்களுக்கு ஆசீர்வாதம், ஐயா நீங்க வந்தா எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ தன் மனசுல ஆழமா நம்பிக்கை வச்சு. எவ்வளவோ முறை கூப்பிட்டு பார்த்தோம், எலிசா போல ஒரு நாள் ரொம்ப வருந்தி கேட்கிறா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா வாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா தெரியணும், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாரும் என்று ஆண்டவரை அழைப்பது எவ்வளவோ அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய தூதுவனாய், ஆண்டவருடைய தூதுகளை சுமக்கிற தேவனுடைய ஊழியக்காரருடைய பாதம் உன்னுடைய வீட்டில் படுகிறது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். பிரியமா, கடைசியா உங்களுடைய சபை போதகர் உங்களை கூப்பிட்டு அவரை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுத்து அவரை மனமகிழ்ச்சியோடு ஒரு நல்ல காணிக்கை கொடுத்து அவரை சந்தோஷமாய் அனுப்பி நீங்கள் மகிழ்வித்தது எப்போது? எப்போ செஞ்சீங்க? உங்க குடும்பமா அவரை கூப்பிட்டு, பாஸ்டர் இன்னைக்கு எங்க குடும்பமா வாங்க, ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு டேட்டை கொடுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு குடும்பமா வாங்க, சாப்பிடுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க, நீங்க போங்க, நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம்னு சொல்லி உங்கள் மேய்ப்பரை கடைசியாய் உங்கள் வீட்டுக்கு அழைத்தது எப்போது பிரியமா? உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர், உங்களுக்காக ஜெபிக்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்கு ஏதோ ஒன்று துடிதுடிக்கிறவர், உங்களுக்காக ஓடி வருகிறவர், விசாரிக்கிறவர், என்றைக்காவது எப்போ கடைசின்னு நீங்க ஞாபகம் பண்ணி பாருங்க.
என்னோட வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வருவா. என்னோட 2 பிள்ளைங்க, சின்ன குட்டி பிள்ளைங்க. அதுல என்னுடைய கடைசி பையன் ஃபெய்சன், அவன் என்ன பண்ணானா, திடீர்னு வியாசர் லாரன்ஸ் உங்களுக்கு தெரியும், கண்பலை ராகங்கள், அவர் வந்து எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வருவார். வந்த உடனே அவங்க அவரை கூப்பிட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லி, அவங்கிட்ட ஒரு 20 ரூபாய் இருந்துச்சு. நாங்க யாரும் சொல்லி கொடுக்கல. அந்த 20 ரூபாய் கையில் எடுத்து அவன் நேரம் என்ன பண்ணனா, இதை நீங்க வச்சுட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். அவர் ஆச்சரியமாய் போய் அந்த காணிக்கையை வாங்கி அவருடைய செல்போன் கவர்ல, இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 2 வருஷமா அந்த காணிக்கை கவர்லயே இதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை ஜெபம் பண்ணி அந்த 20 ரூபாய் அந்த அவர் செல்போனுடைய கவர்ல இன்னைக்கு வச்சுட்டு எப்பவுமே காட்டுவாரு. இந்த ஃபெய்சன் எனக்கு கொடுத்த காணிக்கையை நான் மறக்கவே மாட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எப்படி டீச் பண்ணிருக்கீங்க? உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குது, எவ்வளவு ஐக்கியம் இருக்குது, எவ்வளவு உறவு இருக்குது என்பதை நீங்க பலப்படுத்தி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையில நான் விரும்புகிறேன். இப்ப என்ன செய்யறா, வருந்தி கேட்கிறா. உடனே ஊழியக்காரர், சரிம்மா நான் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருகிறேன்னு சொன்னா. கீழே வசந்த வாசிக்கலாமா? அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பாத்தீங்களா, ஒரு முறை வருந்தி கேட்டா அன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் சரிமா நான் வரேன்னு சொன்னாரு. அங்க வீட்டுக்கு போன உடனே போகும்போதெல்லாம் அந்த அப்பா விடவே மாட்டாங்க. ஐயா நீங்க வந்துதான் போறோம், நீங்க சாப்பிட்டு தான் போறோம், எங்களை ஆசீர்வதித்து தான் போறோம். அவள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். ஒரு ஏக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, ஒரு தேவையோடு இருக்கு. நடந்தது என்ன? கீழே வசந்த வாசிக்கலாம். காண்கிறேன். கவனிங்க, இப்ப கூட நான் ஓசூர்ல தங்கிட்டு தான் வரேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு பிலீவர் வந்து நம்ம அங்க ஓசூருக்கு வரோம், நாங்க இங்க தங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா? சுடு தண்ணி போட்டு வச்சிருப்பாங்க, அதை பண்ணி வச்சிருப்பாங்க, இதை பண்ணி வச்சிருப்பாங்க, பாயை போட்டு வச்சிருப்பாங்க, பெட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எப்படி ஆகிற ஒரு ஊழியக்காரங்க நம்ம வீட்டுல வந்து தங்குறது ஆசீர்வாதம் என்பதை அவங்க நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுல ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் தங்கி ஆசீர்வாதத்தை ஜெபித்து போறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்றதில்லை. நிறைய பண்ணிருப்போம், எதோ பண்ணிருப்போம். ஆனா ஒரு ஊழியக்காரனை மனதார நம்ம வீட்டுல ஏற்றுக்கொண்டது எப்போன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப என்ன செய்யறா, தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறா. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த ஒரு இடத்துல இருந்து 13 சப்ஜெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன். 13 ரிசர்ச் கட்டுரையை நான் இதுல இருந்து எழுதியிருக்கிறேன். அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சுருக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். சூனேமியாளுடைய சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அவ என்ன பண்றா, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறா. என்னங்க, நம்ம வீட்டுக்கு வராரு ஒரு தேவ ஊழியக்காரர், அடிக்கடி இங்க வராரு, நம்ம அங்க படுத்துக்கிறோம், இவங்க இங்க படுத்துக்கிறாங்க. ஏன் நமக்கு மேலதான் ஃப்ரீயா இருக்குல்ல, ஒண்ணு செய்யலாங்களா, மேல ஒரு ரூமை போட்டுருவோமா, ஊழியக்காரங்களுக்குன்னு இது இருக்கட்டும், ஊழியக்காரங்க வந்து தங்கட்டும், ஊழியக்காரங்க சாப்பிடட்டும், ஊழியக்காரங்க படுத்து தூங்கட்டும், அது நம்முடைய ஆசீர்வாதம், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டோட பேசும்போது, ஒரு வேளை ஹஸ்பண்ட் வந்து வேற மாதிரியான ஒரு ஆளா இருந்தா அவர் என்னென்னலாம் யோசிப்பாரு, தனி சப்ஜெக்ட் எழுதி இருக்கிறேன். இப்ப அதை நான் பேச விரும்புறேன். இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய குறையோடு இருக்கு. ஏமா நீ அவரை அடிக்கடி இப்படி பேசுற, ஏமா நீ அவரை சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல, தன் மனைவியினுடைய வார்த்தைக்கு கணவர் கீழ்ப்படிஞ்சு அப்படியேமா சொல்ற, அப்ப நம்ம 2 பேரும் அப்படியே செய்வோம். உன் மன விருப்பத்தை என்ன செய்யறியோ நீ சொல்லு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம அதை செஞ்சிருவோம். ஏன்னா நீ அதுல நீ விரும்பிட்ட, நீ மனசுல எண்ணிட்ட, கண்டிப்பா அதை செஞ்சிருவோம்னு சொல்லி ஹஸ்பண்ட் கோஆபரேட் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து மேல ஒரு ரூமை போடுறாங்க, ஒரு நல்ல டேபிளை வைக்கிறாங்க, ஒரு கட்டில போடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணி ஐயா கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க எப்பெல்லாம் வரீங்களோ அப்ப எங்க வீட்டை மிதிச்சுட்டு போங்க, எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்க, எங்க வீட்டுல ஒரு வேளை சாப்பிட்டு போங்க, அது எங்களுக்கு ஆசீர்வாதங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வரும்போதெல்லாம் அவர் தங்குவார். நேரம் இல்லாதனால நேரத்தை கருதி நான் சொல்றேன். இப்படி அப்பப்பெல்லாம் தங்கி வரும்போது ஒரு நாள் தேவனுடைய ஊழியக்காரன் அந்த வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கிற
அப்படி தங்கும் போது வாசிக்கிறீங்களா? 12வது வசனம். இப்ப கவனிங்க, என்ன பாருங்க. இப்போ இந்த அம்மா சூனேமியாள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, எப்பேற்பட்டவன் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட சகல சலக்கர்ணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாள் ஊழியக்காரன் வரும்போதெல்லாம் அவங்கள நேசிக்கிறது, அவங்கள விசாரிக்கிறது, அவங்கள கனப்படுத்துறது, அவங்கள போஷிக்கிறது, அவங்கள உபசரிக்கிறது, அவங்களுக்கு பரிவர்த்தனை செய்யறது, இதை செய்துட்டே வரா. ஆனா ஒரு நாள் கூட தன்னுடைய தேவையை ஊழியக்காரங்கிட்ட சொன்னதும் இல்லை, தான் விருப்பத்தை ஊழியக்காரங்கிட்ட ஷேர் பண்ணதும் இல்லை. அதே போல தேவனுடைய மனுஷனான எலிசா கூட எத்தனையோ நாள் அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கிறான். ஆனா அந்த வீட்டுல என்ன தேவைங்கிறது கூட எலிசாவுக்கு தெரியல. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இன்றைக்கு ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு குறை உன் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கிற, அதை ஞாபகப்படுத்துகிறதுக்காக தேவன் இந்த செய்தியை என் மூலமாய் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு குறை, still you have, இன்னும் அந்த பிரச்சனையோடு வாழுகிற, இன்னும் அந்த நெருக்கத்தோடு நீ வாழுகிற, இன்னும் அந்த குறையோட தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் அறிந்து அதை இன்றைக்கு உனக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவ என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு கேசி கூப்பிட்டு, கேசி இங்க வா. நம்ம எப்பவுமே சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, இந்த அம்மா நமக்கு வீட்டில் தங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க, எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாங்க, எவ்வளவு நமக்கு உதவியா இருக்கிறாங்க, அந்த அம்மாவை கொஞ்சம் கூட்டு வாப்பா அப்படிங்கிற. கேசி போய் அந்த அம்மாவை கூட்டு வந்து, அம்மா நில்லுங்க, ஐயா உங்ககிட்ட பேசணுமா. பிரியமானவர்களே, எலிசா பேசுகிறார். அம்மா, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமா? உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? என்கிட்ட சொல்லுமா, என்கிட்ட சொல்லு. இத்தனை நாளா நீ சொல்ல, நான் எவ்வளோ எங்களை நேசிக்கிறேன், எவ்வளோ எங்களை போஷிக்கிறேன், நான் ஏதாவது உனக்கு செய்ய வேண்டியது இருக்குதா? நம்பர் 1. சரி, உனக்காக ராஜா கிட்ட ஏதாவது பேசட்டுமா? நான் ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? உனக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா ராஜா கிட்ட ஏதாவது பேசட்டுமா? நம்பர் 3, உனக்காக வேணும்னா படதளபதி கிட்ட ஏதாவது பேசட்டுமா? உனக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குதா? உனக்கு ஏதாவது செஞ்சு முடிக்கணுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு காலையில் உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறேன், உன் பிரச்சனை ஏதாவது வெரி ஸ்பெஷல் பிரேயர் ரெக்வஸ்ட் உனக்கு இருக்குதா? ஐயா, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே ஒண்ணு, இதுதான் என்னோட பிரச்சனை, இதுதான் என்னுடைய பிரேயர் ரெக்வஸ்ட், இதுதான் என்னுடைய நெருக்கம், இதுதான் என்னுடைய இக்கட்டு, இதுதான் என்னுடைய இன்னல், இதுதான் என்னுடைய தீராத பிரச்சனை, இதுதான் என்னுடைய காலகாலமாய் எனக்கு இருக்கிற நிந்தை அவமானம், இது ஒண்ணுதாயா அப்படின்னு உன் மனசுல வச்சுக்கிட்டு, உன் நினைப்புல வச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்து இருக்கிறியா? அந்த ஊழியக்காரன் கேட்ட உடனே அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்க. பைபிள் எல்லாம் படிச்சுட்டு இப்ப சொல்றதுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால நான் வேகமா நான் சொல்றேன், கவனிச்சிங்கன்னா போதும். அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா எனக்கு எந்த குறையும் இல்லையா, எங்க சொந்தக்காரங்க மத்தியில இந்த ஊர்ல ரொம்ப நல்லாவே இருக்கிறேங்கிற. என்ன சொல்றா வாசிக்கீங்களா அந்த வசந்த? என் ஜனத்தின் நடுவே நான் எப்படி இருக்கிறேன்? சூனேமியாளின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுது சூனேமியாளின் சுமையை நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். சூனேமியாளுடைய சுமை, சூனேமியாளுடைய சுமை என்ன? வெளியே யாருக்கும் சொல்ல, ஊழியக்காரனுக்கு கூட சொல்லல. எவ்வளவு நாள் வந்து போற ஒரு ஊழியக்காரன் கிட்ட கூட தன் தேவையை சொல்லல, தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கல, தன் விருப்பத்தை சொல்ல. ஐயா நான் சுகமா இருக்கிறேன், ஐயா எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். ஊழியக்காரனுக்கு உணர்த்து இல்லையே. இல்லம்மா, நீ எவ்வளவு மறைக்கலாம், நீ எவ்வளவு நாளும் மறைச்சு வாழலாம்,
எவ்வளவு நாளும் உன் தேவையை சொல்லாம இருப்ப, எவ்வளவு நாளைக்கு வெளிப்படுத்தாம இருப்ப. தேவ மனுஷன் சொல்றான், இல்ல கேயாசி அந்த அம்மாவை கேளு, நான் ஏதாவது செய்யணுமா. கேயாசி சொல்றான், ஐயா நான் ஒண்ணு சொல்லட்டுமா. சொல்லு கேயாசி. ஐயா நான் கூட உங்ககிட்ட சொல்லல, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா. என்ன சொல்ற கேயாசி, குழந்தை இல்லையா? யோசித்து பாருங்க, அந்த ஊழியக்காரன் அந்த வீட்டுல எப்படி இருந்திருப்பான்னு பாருங்களேன். கொஞ்சம் யோசி. எவ்வளவு நாள் வந்து சாப்பிட்டு இருப்பான், எவ்வளவு நாள் வந்து தங்கி இருப்பான். அட்லீஸ்ட் எங்கம்மா பிள்ளைங்க என்ன பண்றாங்களா அது கேட்டிருப்பான்ல. அந்த அளவுக்கு கூட ஐக்கியம் இல்லை. வருவான் தெய்வ மனுஷன், உட்கார்ந்து இருப்பான், ஜெபிப்பான், தேவனோடு இருப்பான், போயிட்டே இருப்பான். யாருடைய விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட்டதே இல்லை. எலிசாவுக்கு ஷாக் ஆயிருச்சு. என்னப்பா சொல்ற, இத்தனை நாள் இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு போயிருக்கிறோம், இத்தனை நாள் இங்க தூங்கி இருக்கிறோம், ஒரு நாள் கூட எனக்கு சொல்லலையே. என்ன மனுஷி பாவ, ஆனா சுகமா இருக்கிறேங்கிறா, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறா, இவ்வளவு பெரிய குறையோடவா இருக்கிறா, இவ்வளவு பெரிய தேவையோட இருக்கிறா. வா, நான் இன்றைக்கு தேவ சமூகத்துல நான் ஜெபிப்பேன் என்று அவன் ஆவியில நிரம்பி தேவ மனுஷனா அந்த சூனேமியாளை பார்த்து சொன்ன, சூனேமியா நான் உனக்கு சொல்லட்டுமா, அடுத்த வருஷம் இதே நாள் குறிச்சு வச்சுக்க, இதே நாள் நீ ஒரு பிள்ளையோடு கூட நீ அணைத்து கொண்டிருப்பேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா நம்புவாங்க நினைக்கிறீங்க? அந்த அம்மா நம்பல. எவ்வளோ நாள் பார்த்து முடிச்சுட்டேயா, அந்த அம்மா நம்பல. அந்த அம்மா சொல்றாங்க, ஊழியக்காரங்கிட்ட வச்சிருக்கிற எவ்வளவு நெருக்கமான ஐக்கியம் பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆண்டவனை என்னிடத்துல அப்பதம் சொல்லாது. என்ன சொல்ற அப்படின்னா என்னது, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. சும்மா நீங்க வந்து சொல்லிட்டு போவீங்க, பிரசங்கம் பண்ணும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை நடத்துவார், இன்னைக்கே உன் கடன் பிரச்சனை தீரும், இன்னைக்கே உன் பிரச்சனை மாறும் நீங்க சொல்லிட்டு போவீங்க. நாங்களா ஊழணும், அதெல்லாம் விடுங்க. போன வார செய்தியை கேட்டு ஒருவன் அப்படி நினைச்சது உண்டா? முந்தின வார செய்தியை கேட்டு உன் மனசுல அப்படி நினைச்சது உண்டா? இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா? அதை சொல்றதுக்கு எனக்கு 1000 செய்தி இருக்குது, அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் அடுத்த சர்வீஸுக்கு போகணும். ஒரு ஊழியக்காரன் பலிப்பீடத்தில் சொல்லும் போது நம்பு. ஒரு ஊழியக்காரன் சொன்ன அதை விசுவாசி. ஆமாண்டவரே இது நடக்கும், கர்த்தர் எனக்காக தான் பேசினீர், எனக்காக தான் அழைச்சிட்டு வந்தீர், எனக்காக தான் இந்த வார்த்தை, ஏதோ ஒரு தேவையோட, இன்னும் நான் குறையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்காக நீ பேசினீர், நீ நம்பினா அது ஆம் என்றும் ஆமேன் என்று முடியும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துமா? ஆம் என்றும் ஆமேன் என்று முடியும். அவ சொல்றா, அப்பதான் சொல்லாதீங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க, இதெல்லாம் நடக்குங்கிறீங்க. எங்க வீட்டுக்கார ரொம்ப வயசானவங்க. தேவ ஊழியக்காரன் சொல்றான், நான் தேவனுடைய ஊழியக்காரன், உன் வாழ்க்கையில நான் சொன்னது நிறைவேறும், நான் சொன்னது உனக்கு நிறைவேறும். பிரியமானவர்களே, தேவ ஊழியக்காரன் போயிட்டா. அந்த அம்மா கருத்தரிச்சாங்க, குழந்தைய பெத்தாங்க, குழந்தைய பெத்து வளர்த்து ஒரு பிள்ளைய தூக்குற அளவுக்கு அந்த பிள்ளை வளர்ந்துட்டான். ஒரு நாள் அப்பாவோடு கூட விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அப்பா தலைவலிக்குதுங்கிறான். தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்பா நீ அம்மா கிட்ட போப்பா, ஒரே தொந்தரவு பண்ற, அம்மா கிட்ட போறான். மடியில போய் படுத்தான், அங்கேயே செத்துட்டான். பிரியமா கொஞ்சம் யோசித்து பாருங்க, செத்துட்டான். செத்துட்ட உடனே அந்த அம்மா ஓது ஒப்பாரி போட்ட அளவே இல்ல, கத்தல, ஒண்ணும் பண்ணல. செத்துட்டான்னு உடனே அவன் அப்படியே தூக்குறா, நேரா வீட்டுக்கு போறா. தேவ மனுஷன் தங்கி இருந்த அந்த ரூம கதவை திறக்கிறா, திறந்து கொண்டு போய் பிள்ளை அங்க போட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட இப்ப செய்தி அனுப்புறா. உடனே ஒரு வேலைக்காரனை கழுதையோட எனக்கு அனுப்பி விடுங்க, நான் தேவ மனுஷனை பார்க்க போறேன். ஐயா, அம்மா, சகோதரி, உன் வாழ்க்கையில உன் உறவு எப்படி இருக்குது கொஞ்சம் செக் பண்ணிக்கமா. இந்த காலையில உன் ஆசீர்வாதம் தடப்பட்டதுக்கான எத்தனை காரியங்கள் இருக்குது உங்களுக்கு நான் சொல்றேன். ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அமாவாசை நாள் இல்ல, ஓய்வு நாள் இல்ல, இன்னைக்கு போய் அவரை எதுக்கு பார்க்க போறேன்? நான் பார்க்க போறது ரொம்ப நல்லது, நான் பார்த்தே ஆகணும். ஒரு வேலைக்காரங்கிட்ட கழுதியை கொடுத்து அனுப்புறாங்க. சூனேமியா ஊர்ல இருந்து கர்மேல் பர்வதத்துல தேவ மனுஷன் இருக்கிறான். 35 கிலோமீட்டர் பிரியமா, ஏறக்குறைய மோர் தென் 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம். கழுத மேல ஏறிக்கிட்டு குழந்தைய ரூம்ல போட்டுட்டு
குழந்தைய ரூம்ல போட்டுக்கிட்டு கண்ணில் தண்ணியோடு கூட கலக்கத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட செத்து போயிட்டு எத்தனை மணிக்கணக்கில் ஆன போதிலும் நம்பிக்கையோடு தேவ ஊழியக்காரனை சந்திக்க போறான். அப்படி போகும்போது ஊழியக்காரன் தூரத்துல இருந்து கேயாசி பார்த்துட்டு, கேயாசி வர்றது சூனமியால் மாதிரி தெரியுது, நீ வேகமா ஓடு, வேகமா ஓடு, ஓடி போய் நீ சுகமா இருக்கிறியம்மா, உன் கணவர் சுகமா இருக்கிறாரா, உன் பிள்ளை சுகமா இருக்கிறாரான்னு போய் கேளு. லிசன் வெரி கேர்ஃபுல். ஒரு ஊழியக்காரனுடைய மனசுல எவ்வளவு தூரத்துக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறானா, இப்போ தேவ மனுஷன் சொல்றான், உன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா, நீ நல்லா இருக்கிறியா, உன் பிள்ளை நல்லா இருக்கிறானா அப்படின்னு கேயாசி போய் கேட்கும் போது, கேயாசி போய் கேட்கிற அந்த அம்மா, நான் சுகமா தான் இருக்கிறேன் போ அப்படின்னு ஓரம் தள்ளிட்டு நேரா மனுஷனுடைய பாதத்தை வந்து பிடிச்சிட்டா, பிடிச்சு வெப்பி அழுகுறா. அழுகும் போது அந்த தேவ மனுஷன் சொல்றான், ஐயோ அவ ரொம்ப கிளேசத்தோட இருக்கிறா, மிகுந்த வருத்தத்தோட இருக்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. இந்த ஒரு காரியத்தை தேவன் எனக்கு என்ன பண்ணாரு, மறைத்தா. தேவ பிள்ளையே, இந்த காலை நேரம் உன்னை குறித்ததான ஏதோ ஒரு விஷயத்தை இன்னும் தேவன் மறைத்தே. எத்தனை ஊழியக்காரங்க ஜெபிச்சிருக்கலாம், எத்தனை ஊழியக்காரங்க கிட்ட நீ தரங்களை கொடுத்திருக்கலாம், எத்தனை விண்ணப்பங்களை பண்ணிருக்கலாம், ஒருவேளை இன்னும் கூட வெளிப்படுத்தாமலே அந்த பிரச்சனையோடு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா? பட் இன்னைக்கு உன்னுடைய ஆழத்துக்குள்ள மறைத்ததை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில தேவன் உன்னை இன்றைக்கு முகமுகமாய் சந்திக்க வேண்டும் என்று விரும்பி உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன்னை சந்திக்கணும்னு விரும்புறார். அப்படியே தேவ மனுஷன் சொல்றான். அந்த அம்மா அழுதுட்டு இருக்கும் போது மறுபடியும் தேவ மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, கேயாசி என் கொம்பை எடுத்துக்கப்பா, என் கோலை எடுத்துக்க, என் கோலை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடு, சூனேமியாக்கு ஓடு. அங்க போய் அந்த ரூமை திறந்து அந்த பிள்ளை மேல போய் இந்த கோலை வையுங்கிற. கேயாசி ஓடுறான். பிரியமானவர்களே, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி ஓடுறான். ஓடுறான். போகும்போது யாரையும் பார்க்காத, போகும்போது யாரையும் விசாரிக்காத, போகும்போது எதுவும் செய்யாத, ஓடுங்க. இந்த அம்மா அப்ப கூட பாதத்தை விடுற மாதிரி இல்ல, ஊழியக்காரனுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு எப்படி ஆகல இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும், அது வரைக்கும் நான் விட போறதில்லைன்னு சொல்லி விடவே இல்லை. தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னா, இந்த அம்மா என்ன விடுற மாதிரி தெரியல, அம்மா கிளம்பு, நானும் கூடவே வரேன். ரெண்டு பேரும் இவங்க புறப்பட்டு போறாங்க, முன்ன கேயாசி போறான். கேயாசி போய் வேகமா போய் ரூமை திறந்து இந்த கோலை கொண்டு போய் அவன் மேல வைக்கிறான். ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. கேயாசுடைய மனம் எப்படி இருக்கும்னா, ஊழியக்காரன் சொன்னதானே நான் செஞ்சேன், யாருக்கிட்டையும் பேசல, யாருக்கும் வந்தனும் சொல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன், ஆனாலும் ஒன்னும் ரியாக்ஷன் இல்லையேன்னு கேயாசி பிள்ளையின் மேல கோலை வச்சு ஒரு ரியாக்ஷன் இல்லாத போது திரும்பி வருகிற நேரம், திரும்பி வரும்போது தேவ மனுஷனும் சூனமியாலும் திரும்ப வராங்க. கேயாசி சொல்ற, ஐயா எந்த ரியாக்ஷனும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை, என்ன பண்றதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லும் போது தேவ ஊழியக்காரன் நேரா அறைக்குள்ள போற, போய் பார்த்துட்டு அந்த பிள்ளை மேல போய் ஜெபம் பண்றதுக்காக ஜெபம் பண்றான். பிரியமானவர்களே, என்னென்னவோ பண்ணி பார்க்கிறான், என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறான், ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. கீழே வேலைக்காரன் தேவ மனுஷங்க இருக்கிறா, அவ தேவனுடைய மனுஷனுடைய பாதத்துல போய் மண்பானையை போல தன்னுடைய மனதை உடைச்சு அங்க ஊத்திட்டா. இது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, முடிவு எடுத்துட்டா. நீங்க வந்தால ஒளிய நாம விடுறதில்லை. வந்தா தேவனுடைய ஊழியக்காரன் அங்க போறான், இங்க போறான், ஏதோ பண்ணி பார்க்கறான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கடைசியில தேவ மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பிள்ளையும் இந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்துறேன், என்னால கூட முடியாது ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன், என் பலத்தையோ என் ஞானத்தையோ என்னுடைய திறமையோ என் அனுபவத்தையோ சார்ந்து இந்த குடும்பத்தை என்னால பிளஸ் பண்ண முடியாது, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த குடும்ப ஆசீர்வாதங்கள் பெறுகிறத என் கண்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தின் கண்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பி தேவ சமுத்திரத்தில் தாழ்த்தினான். அந்த குழந்தை மேல முகங்குப்பரப்படுத்தான்.
படுத்து எழுந்தபோது அந்த குழந்தை 7 முறை தும்பி அது மறுபடியும் அது உயிரோடு எழுந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூனேமியாளுடைய சுருக்கம், சூனேமியாளுடைய சுமை, சூனேமியாளுடைய சுகம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சது தெரியுங்களா? ராஜா மட்டுமல்ல, தேசம் மட்டுமல்ல, அந்த நாள்ல இருந்து ஏறக்குரிய 2000க்கும் மேற்பட்ட, ஏறக்குரிய 3000-4000 வருட காலங்களாக இதோ முதலாக பழைய ஏற்பாட்டில் மரித்த ஒரு பிள்ளையை உயிரோட எழுப்பின ஒரு சாட்சி சூனேமியாளுடைய வாழ்க்கையில நடந்த மகா பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. எப்படியோ அதே போல இன்றைக்கு காலை பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில செய்ய போகிற அந்த அற்புதம் இன்றைக்கு மட்டுமல்ல, உன் தலைமுறை பேசும் வரை தேவன் அந்த அற்புதத்தை உனக்காக செய்ய போகிறார். எல்லாம் எழுதி நிக்கலாமா? நேரம் இல்லாத நான் முடிக்கிறேன். எல்லாம் ஒரு நிமிஷம் எழுதி நிக்கலாம். நம்முடைய கடவுளுடைய கரத்துல நம்மை பூர்ணமாய் நம்ம கொடுக்கணும். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல நம்ம நாம அர்ப்பணிப்போம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அங்கங்க பார்க்க வேண்டாம். ப்ளீஸ் கீபோர்டு வாசிங்க வாங்க. தேவனுடைய சமூகத்துல இன்றைக்கு சூனேமியாளுடைய சுருக்கத்தை உன் மத்தியில நான் பேசியிருக்கிறேன். சூனேமியாளுடைய அந்த சுமை, யாராலும் சுமக்க முடியாத ஒரு சுமை, யாராலும் சுமக்க முடியாத ஒரு பாரம், யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு காரியம். தேவ பிள்ளையே, இந்த காலை ஆராதனையில வந்திருக்கிற நீ பாக்கியவதி, பாக்கியவா. உன்னோடு திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் யாருக்கு நீ வெளிப்படுத்தாத ஒரு பிரச்சனையை குறித்து தேவன் உன்னோட டீல் பண்ண விரும்புகிறார். உன்னுடைய நெருக்கத்தை தேவன் டீல் பண்ண விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி முழு மனதோடு கூட சூனேமியாள் தேவ மனுஷனுடைய பாதத்தை பிரித்து கொண்டாள். மண் பானையை போல மனம் உடைந்து போனாள். கேசி தடுக்கும்போது அவளை தடுக்காத, அவளை தடுக்காத, அவளை அப்படியே விட்டுவிடு. தேவன் இந்த காரியத்தை எனக்கு மறைத்து வைத்தார். தேவ பிள்ளையே, this is a right time for you. This is a right time for you. நீ இதுவரைக்கும் தொலைச்ச, இதுவரைக்கும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நீ பெற்றுக்கொள்ளக்கூடியது. 7 முறை துப்பி அவன் மீண்டும் உயிரோடு எழுந்தது போல உன்னுடைய எல்லாவற்றையும் மரித்து போனதாக, எல்லாம் முடிஞ்சது, என் வாழ்க்கைய முடிஞ்சது, என் வாழ்க்கைய அழிஞ்சது, இனி வாய்ப்பே இல்ல, இனி எந்த தருணமும் இல்ல, எந்த சந்தர்ப்பமும் இல்ல, இனி என்னால முடியாது, வாழ முடியாது, உயர முடியாது நீ நினைச்சிட்டு இருக்கலாம். மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், மீண்டும் உன்னை உயர்த்த விரும்புகிறார், மீண்டும் உன்னை உசுப்ப விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்லாம எல்லாரும் ஜெபசந்தையோடு கூட சூனேமியாளுடைய மனபாரத்தை புரிந்து கொண்டவர், சூனேமியாளுடைய தேவையை புரிந்து கொண்டவர், சூனேமியாளுடைய கண்ணீரை புரிந்து கொண்டவர், சூனேமியாளின் மனதை புரிந்து கொண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில வெரி ஸ்பெஷலா உன் வாழ்க்கையில டீல் பண்ணணும்னு விரும்புகிறார். உன்னோடு கூட தனிமையா டீல் பண்ணணும்னு விரும்புகிறார். உன்னோடு கூட பேசணும்னு விரும்புகிறார். தேவனுடைய ஊழியக்காரருடைய பாதங்கள் யாருடைய வீட்டில எல்லாம் படுகிறதோ, எந்த குடும்பத்தெல்லாம் படுகிறதோ, அதெல்லாம் ஆசீர்வாதத்தின் அடையாளம். என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. I am doing lot of mistakes. எத்தனையோ தவறுகளை நான் செஞ்சிருக்கிறேன். என் வீட்டுக்கு கடைசியா ஊழியக்காரர் வந்து போனது ரொம்ப நாளாச்சு. எங்க பாதத்தை மிரிச்சு ரொம்ப நாளாச்சு. என் பிள்ளைங்க மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. எங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு ஐக்கியப்பட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு ஊழியக்காரனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு தேவ மனுஷனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேவ மனுஷனுடைய ஆலோசனை நான் பெற விரும்புகிறேன். தேவனுடைய மனுஷனுடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறேன். ஆண்டவரத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மோடு கூட சேரணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வை நீ உண்டாக்க போகிறீர். உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி
இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லுவோம், இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூய, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கைவிடாத தூயவரே பிரசன்னா. எல்லாரும் 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 இன்னும் உம்மை அறியணுமே. சொல்லுங்க எல்லாரும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே கிட்டி சேரணுமே. கரங்களை அசைத்து பிரசன்னா மண்பானை போல மனமுடைந்து தன் மனதை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றின சூனேமியாளுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன். சூனேமியாளுடைய யாராலும் தீர்க்க முடியாத சுமையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சூனேமியாளுடைய சுகத்தை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். இந்த காலை நேரம் சூனேமியாளின் சுகத்தை நீ பெற்று தேவ ஆசீர்வாதத்தோடு கூட வாழ அந்த சமுத்திரம் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்மை நாம் அர்ப்பணிப்போம்.